இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை தமிழக சட்டமன்றம் கூட இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக அரசினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டப்பேரவை வளாகம் தற்போது எப்படி இருக்கின்றது, பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்து விரிவான தகவலை வழங்குவதற்காக அங்கிருந்து செய்தியாளர் நந்தினி இணைகிறார்கள். நாம் அவரும் தகவலை கேட்டு பெறலாம். நந்தினி, வணக்கம். தற்போது நிலையில் அந்த சட்டப்பேரவை வளாகம் எப்படி இருக்கின்றது? பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு நடக்கக்கூடிய வழக்கமான நடைமுறைகள் என்ன? கண்டிப்பாக, குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு சரியாக இன்றைய சட்டப்பேரவை கூடுகிறது. இதற்காக இன்றைய தினம் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்காக இன்றைய தினம் நீலாங்கரையில் இருந்து முதலமைச்சர் விஜய் சரியாக 9 மணிக்கு தலைமைச் செயலகம் வருகை தர உள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 9:30 மணி அளவிற்கு முன்பாகவே முதலமைச்சரின் அறையில் தலைமைச் செயலகத்தில் மரிய வில்சன் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெறவும் இருக்கிறார். குறிப்பாக தாவேக அரசின் எதிர்கால பொருளாதார கொள்கைகள், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்தின் முன்னுரிமைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மாநிலத்தின் அதிகரித்து வரும் கடன் சுமை, வருவாய் பற்றாக்குறை, மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பொருளாதார சவால்களை அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பதும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக மேலும் தாவேக அரசு தேர்தல் அறிக்கையை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கிய வாக்குறுதிகளுக்கு இந்த பட்ஜெட் இடம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அதன்படி குடும்ப தலைவிகளுக்கு 60 வயது வரை மாதம் 2500 வழங்கும் திட்டம், அதேபோல ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள், வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனிடையே சட்டப்பேரவையில் அரசை பல்வேறு முக்கிய விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள தயாராக உள்ளன. அதன்படி காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம், சட்ட ஒழுங்கு, மின்வெட்டு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அரசின் விளக்கம் கேட்க எதிர்க்கட்சி திட்டமிட்டும் இருக்கிறது எனவும் தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக இதற்கிடையில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரசியல் சூழலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்யலாம் எனவும், அதேபோல கருப்பு சட்டை அணிந்து வருகை தருவதாக அல்லது நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் இதில் நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளது. இதற்காக முன்பை விட இன்றைய தலைமைச் செயலகத்தில் காவல்துறை பாதுகாப்பு என்பது அதிகமாக இருந்து வருகிறது. அதேபோல அதிமுக தரப்பிலும் காவிரி நீர் உரிமை, மேகதாது அணை விவகாரம் மற்றும் அண்மையில் அரசியல் சர்ச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒருபுறம் தாவேக அரசின் முதல் பட்ஜெட், மறுபுறம் எதிர்க்கட்சிகளின் தீவிர எதிர்பார்ப்பு, தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு அளவில் நிறைவேற்றப்படுகின்றன, மாநிலத்தின் பொருளாதார சவால்கள் என்ன தீர்வுகள் அறிவிக்கப்படுகின்றன, எதிர்க்கட்சிகள் கேள்விகளுக்கு அரசு என்ன பதில் அளிக்கப் போகிறது என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. பிரவீன். நந்தினி, நீங்கள் கூறியது போல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 மிக முக்கியமான விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. ஒன்று, தமிழக முதலமைச்சர் விஜய் சரியாக 9 மணிக்கு தலைமைச் செயலகம் வருகிறார். அவரை நிதியமைச்சர் மரிய வில்சன் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கின்றார். முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய காரணத்தால் அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு, திமுகவுடைய நிலைப்பாடு, திமுக எப்படி இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எதிர்கொள்ள போகின்றார்கள், என்ன அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகின்றது என்றால், நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலினுடைய கைது இன்றைய நாளில் சட்டமன்றத்துக்குள் எதிரொலிக்குமா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதுவரை நாம் பார்த்த திமுக அதிமுக பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துக்கொள்வார்கள். அதுவும் அந்த நேரமும் ஒவ்வொரு முறையும் அது ஹைலைட்டாக இடம்பெறும். இவ்வளவு நேரம் பட்ஜெட் வாசித்தார்கள் என்பது தொடர்பாக அந்த வகையில் பார்க்கும்போது நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட், அவர் வாசிக்க இருக்கக்கூடிய முதல் பட்ஜெட் உரை அப்படிங்கிறதுனால எவ்வளவு நேரம் அந்த கால அளவு இருக்கும், இதுவரையில் பின்பற்ற வந்த இதுவரையில் நாம பார்த்த அதே கால அளவு இருக்குமா, அல்லது அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா, அது தொடர்பான ஏதேனும் தகவல் இருக்கின்றதா? நந்தினி. கண்டிப்பாக பிரவீன். குறிப்பாக இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரானது முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பப்படும் என முன்பே
சட்டப்பேரவை அதாவது சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்றைய பட்ஜெட் தொடர் கூடுவதர் என்பது முழுவதுமே நேரலையில் ஒளிபரப்பப்படும். அதே போல முன்பு மரபு எப்படி இருந்ததோ அதே போலவே இன்றைய தினமும் சட்டப்பேரவையானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் இதற்கு முன்பு பல்வேறு கட்டங்களில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அது தொடர்பாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.